தேங்காய், பழம், பூ, வெத்தலை, பாக்கு, சூடம், பத்தி இதெல்லாம் அது இருக்கும். இந்த வெத்தலையும் பாக்கும் அந்த இடத்துல கர்மா நமக்கு காட்டி கொடுக்கும். மொத்தம் 7 பொருள் ஆகுது. சரியா? 7 பொருள் என்ன பண்ணுறோம்? தேங்காய் சொல்கிறோம், பூ சொல்கிறோம், பழம் சொல்கிறோம், என்ன சொல்கிறாங்க, பத்தி, சூடம். இந்த 5 முக்கிய பொருள் 5 பொருளுக்காக நம்ம பேசுவோம். 40 பற்றி கவனிக்கணும். அது வந்து பேசி கொடுக்கணும். தேங்காய், பழம், சூடம், பத்தி, சாம்பிராணிகளாம் அதை கிரியேட் பண்ணும்போது தேங்காய்னா வந்து வாழைப்பழம் வந்து நீர் தத்துவம், அது நிலத்தத்துவத்தில் கெட்டித்தன்மை கொண்டது, நீர் இல்லாது. அதற்கு மேலே தேங்காய் இருக்கிற நிலத்து மேலே ஓடக்கூடிய தேங்காய் தான் நீர் தத்துவத்தை குறிக்கும். சரிங்களா? அப்போ நீர் தத்துவம். சூடம்னா நெருப்பு தத்துவத்தை காட்டும். பக்தி வந்து காட்டு தத்துவத்தை காட்டும். அந்த மலர் வந்து ஆகாய தத்துவத்தை காட்டும். வாசம், மனம், அது மலர்ந்து மேலே நிற்கக்கூடிய இந்த தத்துவங்கள் எல்லாம் நம்ம பேசணும். என்ன மாதிரி வண்ணங்களை வச்சிருக்கிறாங்க, எத்தனை வாங்கி கொடுக்குறாங்கலாம் பார்த்து பேசணும். அப்படின்னா குருமார்கள் இணைந்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. கூடவே பயிற்சி அளிக்கும் போதெல்லாம் இருக்கும். அதை வச்சு லேசாக பார்த்துட்டு சொல்லி நல்லா காட்டுங்க. எந்த இடத்துல பார்த்துருக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, அது சோட சுத்தங்கள் இருக்கா, வண்ணங்கள் மாதிரி இருக்கா, மலர்களெல்லாம் வாசனை மலரா, வாசனையற்ற மலர்களா, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஸோ பிரசன்ன படம் பார்க்கும்போது இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கிராமத்தில் என்ன நடக்குன்னு அவை போட்டு உடைச்சோம் இல்லையா? மூல விக்கிரகம். அதனால அந்த காப்பகத்திற்கு முதல் வெத்தலையாக நடைபெறும். முதல் வெத்தலையா என்ன தேவதையோ அந்த தெய்வமோ அந்த தெய்வத்துடைய பிம்பத்தை காட்டுவது அந்த முதல் வெத்தலை. அது எப்படி இருக்கிறது? பெருசா இருக்கா, சிறுசா இருக்கா, அதில் ஓட்டை இருக்கா, அது விழுந்திருக்கா, அது எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு அதை பார்க்க தெரியும். முதல் வெத்தலை வச்சுட்டு அந்த மூலவர் எப்படி இருக்கிறா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். மூலவர்களே பிரச்சனை இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். மூலவரில் கூட அப்படி பிரச்சனை இருக்கும். அது கூட அதை பாதிச்சுட்டே இருக்கும். நம்ம அதை கவனிக்க தெரியும்.